ஒரு குளத்துக்கு பக்கத்துல நெறைய தவளைங்க வாழ்ந்துட்டு வருது. அத ஃபுல்லா இரையாக்கி சாப்பிடுற பாம்பு அன்னைக்குன்னு பார்த்து சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்துச்சாம், உடம்பு சரியில்லாம. அப்ப என் தவளை போய் கேட்குது, "ஏன் இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சொன்னுச்சாம், "நான் ஒரு தடவ தவளைய விரட்டிட்டு போனேன்னா, அது பாம்பு புத்துக்குள்ள போயிடுச்சு. அது வந்து சாமி கும்பிடுற புத்தாம். எனக்கு சாபம் விட்டுட்டாங்க. இனிமே நீ தவளையெல்லாம் சாப்பிடக்கூடாது." அப்படின்னு சொல்லவும், தவளைங்களுக்கு ஒரே குஷி. பாம்பு மேல ஏறி பயணம் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். "நான் உங்கள ஜாலியா விளையாட்டு காமிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவளை வந்து கூட்டிட்டு கூட்டிட்டு போகுது. அப்போ விளையாட போன தவளைங்கள காணாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடி பார்த்தா, எல்லா தவளைங்களையும் தின்னுட்டு அந்த எலும்பு தான் கடந்துச்சாம். என்ன பண்ணியிருக்குன்னா இந்த பாம்பு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கு. கூட்டிட்டு போய் தனியா வச்சு சாப்பிட்டுருக்கு. எதனாலனா அதுக்கு வயசாயிருச்சு. ரொம்ப ஸ்பீடா ஓடி போய் தவளைங்கள பிடிக்க முடியல. ஆனா நம்ம இப்படி ஒரு பொய் சொன்னோம்னா, கண்டிப்பா தவளைங்கலாம் நம்மள நம்பி நம்ம முதுகுல பயணம் பண்ற மாரி விளையாடுவாங்க. நம்ம தனியா கூட்டு போய் பொறுமையா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துச்சாம். இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, யார் யாரை நம்பணுமோ அவங்கள மட்டும்தான் நம்பணும். சும்மா திடீர்னு ஒருத்தவங்க வந்து நல்லவங்க வேஷம் போட்டாங்கன்னு நம்புறது மிகப்பெரிய முட்டாள்தனம்.